எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம்குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு மொட்டை மாடி கிச்சன் செட்டப்பில் நின்றுட்டுருக்கேன். உங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும்ல. தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்னோடய கிச்சன் ரெடி பண்ணுறாங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சின்ன கிச்சன் தான் இருந்தால் கூட அவ்வளோ பார்த்து பண்ணுறாங்களாம். கொஞ்சம் நேரம் ஆகுது. அதனால் என்ன பண்ண, எத்தனை நாளைக்கு தான் நம்ம சும்மா இருக்கணும் இல்லை. அதனால் மொட்டை மாடி தோட்டத்தில் கிச்சன் செட்டப்பில் வந்தாச்சு. சரி, நம்ம என்ன சமைக்கிறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இப்போது சமைக்கிறேன்னு சொன்னோடனே காய்கறி வெளியிலேருந்து எங்கேயும் வாங்கலிங்க. இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் எப்படி தளன்னு காய்ச்சிருக்குல்ல. நம்ம மொட்டை மாடி தோட்டத்தை பழையதை காட்டிலும் இப்போ புதுசாக அமைச்சிருக்கோம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நிறைய காய்கறிகள் போட்டிருக்கோம். அதில் இப்போ இந்த கத்திரிக்காய் வந்திருக்கு, வெள்ளை கத்திரிக்காய். இது போன முறை நான் என்னோடய வீடியோவில் வச்சு பேசும்போது நீங்கள் எல்லாம் கேட்டிருந்தீங்க, என்ன செடி அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆர்டிஃபிஷியலாக இல்லை உண்மையான செடியா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உண்மையான செடியை தான் நான் வைப்பேன். ஆர்டிஃபிஷியல் நான் வீட்டில் வளர்க்க மாட்டேன், எனக்கு பிடிக்காது. அது பின்னாடி சொல்கிறேன், அது வளர்க்கக்கூடாதுன்றதுக்காக வீடியோ தனியாக சொல்கிறேன். சரி, இப்போது இந்த கத்திரிக்காய் தொக்கு செய்ய போகிறேங்க. நீல கத்திரிக்காய் எப்படி இருக்குல்ல. கத்திரிக்காய் தொக்கு செய்வதற்கு தேவையான பொருள்கள் பார்த்துடலாமா? புளி கொஞ்சம் எடுத்திருக்கேன். அது புளி பேஸ்ட்டாக பண்ணி வச்சாச்சு. 4 பச்சை மிளகா கீறி வச்சுக்கோங்க. கறிவேப்பிலை கொஞ்சம், உப்பு, சீரகம் 2 டீஸ்பூன் தேவைப்படும். கடுகு தாளிக்க, வெல்லம் 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், பெரிய வெங்காயம் நறுக்கியது 2, வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை 2 டீஸ்பூன், இஞ்சி 2 டீஸ்பூன், பூண்டு 6 பல், தக்காளி 2, எள்ளு 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு. சரி, இப்போ நம்ம கத்திரிக்காய் பறிக்கலாமா? எனக்கு என்னென்னா, இந்த செடியிலிருந்து பறிக்கிறதுக்கே மனசு வராது. அதனால் என் வீட்டுக்கார்ட்ட இப்போ பறித்து தர சொல்கிறேன். பாருங்கள், அதுக்குன்னு ஒரு கட்டர் வச்சு எடுக்கிறாரு. எனக்கு என்னென்னா, அது நறுக்க மனசு வராது. அதனால் நறுக்கிறது கரெக்டாக அவர் தெரியும். எந்த இடத்துல நறுக்கினால் மீண்டும் துளிர்க்கும் அப்படின்றது தெரிஞ்ச காரணத்தினால அவர்கிட்ட விட்டுறது இந்த நறுக்கிற வேலையெல்லாம். கத்திரிக்காய் அளவு நான் சொல்லி இல்லை, ஒரு 5-6 கத்திரிக்காய் போதுமானது. இப்போது நானே ஒரு கத்திரிக்காய் வெட்ட போகிறேன். இன்னொரு செடியிலேருந்து எடுக்கிறேங்க. இங்கே பாருங்கள், இதுவும் நீல கத்திரிக்காய் பச்சை நிறத்தில் இருக்குது பாருங்கள். அது வெள்ளை நிறம், இது பச்சை நிறம். இப்போது கட் பண்ணுறேன். இங்கே கட் பண்ணுமா? ஓகே, டன். ஆஹா, இங்கே பாருங்களேன், ஒன்று போதும், எல்லாத்தையும் இன்றைக்கி எடுக்க வேண்டாம். எவ்வளோ நீளமாக இருக்குல்ல, அழகாக இருக்குல்ல. அது என்னமோ தெரியலிங்க, நம்ம வீட்டில் பறித்து சாப்பிட்றதே ஒரு அலாதி ஆனந்தம் இல்லை. இப்போ தம்பி கொஞ்சம் அலசி கொடுங்கப்பா. வா ஒடியா. யார் அலசுறீங்க? நீங்கள் தம்பி இல்லை, பார்த்து சூடு. இப்போது இந்த கத்திரிக்காயை நம்ம என்ன பண்ணணும்னா, நீளமாக நறுக்கிக்கலாம். பாருங்கள், பச்சை கலர் சாரிக்கு பச்சை கலர் கத்திரிக்காய், பச்சை கலர் கத்தி, எல்லாம் வித்தியாசமாக பார்த்தா வாங்கிட்டு வந்துடுறது தான். இப்போது இந்த மாதிரி நறுக்கிக்கலாம். நம்ம கொஞ்சம் பெருசாக தான் நறுக்கணும், ஏன்னா சீக்கிரம் வெந்துடும் இல்லையா. இப்படி நீளமாக எல்லா கத்திரிக்காயும் நறுக்கிக்கலாம். இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றாமல் நம்ம எல்லா பொருளும், இந்த வறுக்க வேண்டிய பொருள்களை எல்லாம் வறுத்துடலாம். சீரகம் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதை லேசாக வறுத்துக்கணும். அடுத்தது 2 டீஸ்பூன் எள்ளு போட்டிருக்கேன், அதையும் வறுத்துக்கணும். அது எள்ளு வெடிக்கும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக முகத்தை தள்ளி வச்சு வறுத்துக்கோங்க. இதுலேயே நம்ம வறுத்த நிலக்கடலையை 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். டீஸ்பூன் சின்னதாக இருக்கிறனால நான் 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உடனே நிறைய போட்டிருக்கேன்னு நினச்சிக்காதீங்க. இப்போது இந்த 3ஐயும் வறுத்துருக்கோம் இல்லையா, இதை தனியாக ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். இந்த 3 பொருளையும் வறுத்து தனியாக வச்சுக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம ஆக்சுவலாக இந்த பெரிய வெங்காயத்தை இப்படி பொடியாக நறுக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம இப்போ இது வதக்கி அரைக்க போகிறோம். இப்போது இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அடுத்தது இஞ்சி பல் சேர்த்துக்கோங்க. இஞ்சி துண்டாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. அடுத்தது பூண்டு பல். நான் இஞ்சி பல்லுன்ட்டேன், பூண்டு பல்லுக்கு பதிலாக, அதனால் பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. இந்த 3ஐயும் இப்போ நம்ம வதக்கணும்.
இப்போ பாருங்கள், இது பாதி நல்லா வதக்கியாச்சு. இதில் என்ன பண்ணோம், நம்ம வெட்டி வச்ச தக்காளியும் சேர்த்துக்கலாம். எல்லாம் வதக்கி அரைக்க போகிறீங்களே, ஏன் நீங்கள் குட்டி குட்டியாக அது நறுக்குனீங்கன்னு கேட்குறவங்க இருப்பீங்க. இது ஆக்சுவலாக நான் நறுக்க சொல்லிட்டு போயிட்டேங்க அந்த பக்கம். அவங்க வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுட்டாங்க, அவ்வளோதான். இப்போது இந்த தக்காளி பாருங்கள் வதங்கிருச்சு. என்ன பண்ணலாம், இந்த ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, நிலக்கடலை, சீரகம், அப்புறம் எள்ளு, இதை சேர்த்துக்கலாம். இதில் இதை மறுபடியும் பெரட்டி போட்டுக்கலாம். இப்போது இதை ஆற விட்டு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இறக்கிட்டேன் நான் அடுப்புலேருந்து, ஆறட்டும். உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்குன்னு நினச்சிங்கன்னா தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சது பார்க்கலாம். நான் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருக்கேன் பாருங்கள், நல்லா திக்காகவே இருக்குது பேஸ்ட்டு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேணால் நீங்கள் அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும். இப்போ நான் அடுப்பில் இன்னொரு கடாய் வச்சுருக்கேன். அதில் நம்ம எண்ணெய் திரும்ப ஊற்றிக்கலாம். எவ்வளோ எண்ணெய்ன்னு கேட்பீங்க, 1 டேபிள் ஸ்பூன் போல் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கோங்க. அடுத்தது பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. அடுத்தது கறிவேப்பிலை இலைகள். அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுது போட்டுக்கணும். இப்போது மிக்ஸி ஜாரை அலசிட்டு அதில் நிறைய மசாலா ஒட்டி இருந்துச்சு இல்லையா, அதனால் அதையும் நான் சேர்த்து போட்டுக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் ஒட்டி இருக்குது, தண்ணி இன்னும் போட்டுக்கிறேன். இதை நல்லா கொதிக்க வைக்கணும், பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போது இதில் நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் உப்பையும் சேர்த்துக்கிறேன். அடுத்தது தேவையான அளவு மஞ்சத்தூள். ஒரு கொதி வந்துருச்சு அந்த மசாலா. என்ன பண்ணலாம், இந்த கத்திரிக்காய் அள்ளி இதில் போட்டுடலாம். இப்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கத்திரிக்காய் நல்லா வேகட்டும். இப்போது கத்திரிக்காய் வெந்துருச்சான்னு நம்ம பார்க்கலாம். நான் நடுநடுவில் பார்த்தேன், வெந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு இல்லையா, தெரிக்குது. நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தது இந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நான் ஏற்கனவே நல்லா சுத்தமாக கரைச்சி வச்சனால அப்படியே போடுறேன். நல்லா சுத்தமாக போட்டுக்கோங்க. இது தொக்குன்ற காரணத்தினால கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கணும். அடுத்தது இதில் நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம். உங்கள் கரம் மசாலாவை பொறுத்து இருக்குது, ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ரொம்ப போட்டிங்கன்னா காடியாக இருக்கும் ஒரு சில கம்பெனி இது, அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் போல் போட்டிருக்கேன். நல்லா கலந்து மறுபடியும் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்கிறேன், நம்ம வீஹா ப்ராடக்ட் பற்றி. இது வந்து இடிக்கிறது நல்ல பித்தளை, சுத்தமான பித்தளையில் நம்ம வீஹா ப்ராடக்டாக சேர்த்துருக்கோம். இப்போது இது ஸ்டீல்லையும் இருக்குது. வேணுங்கிறவங்க அங்கே போய் பார்த்துக்கோங்க. நிறைய புதிய பொருட்கள் நாங்கள் வீஹாவில் தினமுமே சேர்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாம் நீங்கள் கேட்குறீங்க, அதை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வீஹாவை பற்றி சொல்லும் போது நிறைய பேருக்கு, என்ன மேடம் சொந்தமாக விளம்பரம் பண்ணுறீங்க, என்ன நீங்கள் பண்ணிங்கன்னா எனக்காக ரொம்ப நல்லாயிருக்கும், பண்ண மாட்டேங்கிறீங்களே. அப்போ என்னுடைய யூடியூப் சேனலில் என்னுடைய ப்ராடக்டை நான் தான் பண்ணி ஆகணும். சரி, இப்போது இது இன்னும் கொஞ்சம் வேகட்டும், மூடி வச்சிடுறேன். இப்போது உப்பு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இப்போ வெல்லம் வேறு சேர்க்க போகிறோமா நம்ம, அதனால் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டேன். இப்போ வெல்லம் வந்து கொஞ்சம், ரொம்ப போட்டுறாதீங்க, பின்ன ரொம்ப ஆகிடும். 1 டீஸ்பூன் போடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு அந்த புளிப்பு கூட இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா வெல்லம் சேர்த்துக்கோங்க.
இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். இந்த கத்திரிக்காய் நறுக்கிறது கூட நான் வரணுமா? ஆமாம், கத்திரிக்காய் நறுக்கிறதுக்கு நீங்கள் வரணும்னு இல்லை, அது அழகாக இருக்கா, எனக்கு நறுக்கவே மனசு வர மாட்டேங்குது. அடா நீங்கள் வேற சும்மா இந்த பாங்க. உங்களுக்கு இந்த கத்திரிக்காய் தொக்கு வேணுமா வேண்டாமா? கொஞ்ச நேரம் சும்மா இருங்க பார்ப்போம். இப்போ திறந்து பார்க்கலாம். சூப்பர் மனம். இப்போ நான் வந்து அடுப்பை அணைக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம், இந்த தொக்கை வேறு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். பாருங்கள், சூப்பர் கத்திரிக்காய் தொக்கு ரெடி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இட்லி வச்சுருக்கேன். இட்லி கூட சாப்பிட்டு காமிக்க போகிறேன். இட்லி கூட சாப்பிட்லாம், தோசை கூட சாப்பிட்லாம். மேகா நடுவில் வந்துட்டு நான் தோசை கூட சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. பூரி கூட சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், ரோட்டி கூட சாப்பிட்லாம், சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். சரி, நான் சாப்பிட்டு பார்த்துட்டா நான் தான் சாப்பிட்ணும். இப்போது பாருங்கள், ஒரு இட்லி தான் மீதம் இருந்துச்சுங்க, அதை கொண்டாந்துட்டேன் நான். நம்ம வீட்டு கத்திரிக்காய், ஆர்கானிக் கத்திரிக்காய். ஆஹாஹாஹா, அதுவும் நான் சமைச்ச கத்திரிக்காய் தொக்கு. ஆஹாஹாஹா, என்ன சுவை, என்ன சுவை. நீங்கள் நினைப்பீங்க ஓவர் பில்டப் கொடுக்குறேன்னு. ஒன்று நீங்களே சமைச்சு நீங்களே சுவைன்னு சொல்லிக்கோங்க. சரி வாங்கப்பா, நீங்கள் சாப்பிட்டு சொல்லுங்கள். இந்தாங்க, வேணுமா வேண்டாமா? அப்புறமா சாப்பிட்றப்ப நானே. பரவாயில்ல, போனால் போகுது. இந்தாங்க. நம்ம பசங்கள்லாம் விட்டு வைக்க மாட்டாங்க. சூப்பர் சூப்பரா வா பாருங்க. இவர் வாயில சர்டிஃபிகேட் கிடைக்கிறது இருக்கு ரொம்ப கஷ்டம். எனக்கே பார்த்தீங்கன்னா மூக்கு கொஞ்சம் கோணலாக இருக்கும் பாரு. ஏப்பா அப்படிலாம் போய் சொல்ற? சரி, மீண்டும் சும்மா சொன்னேங்க, அப்படியெல்லாம் சொல்ல மாட்டார். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போட உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.